ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் லிஸ்டிங் ப்ரைம். நான் ஹாரிஸ். லிஸ்டிங் ப்ரைமில் இன்சூரன்ஸ் எபிசோட்ஸ் போய்கிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்ஐசியோட புது லான்ச்சான ஜீவன் தாரா 2 பிளான் தான். ஜீவன் தாரா 2 பார்த்திங்கன்னா ஒரு ஆன்யூட்டி பிளான், பங்கு சந்தை சாராதது, டிஃபர்மெண்ட்டோட கூடிய பிளான். இந்த பிளானில் பார்த்திங்கன்னா நீங்கள் செலுத்துகிற தொகைக்கு வருடமோ மாதமோ குவார்ட்டர்லியோ ஆஃப்லியோ உங்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும். இந்த பிளான் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஆன்யூட்டியாகவும் வருது, ஜாயிண்ட் ஆன்யூட்டியாகவும் வருது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபீல்டில் ஜாயிண்ட் ஆன்யூட்டின்னு பார்த்தா சிப்ளிங்ஸு அதெல்லாம் வராது. இந்த பிளானில் நீங்கள் ஜாயிண்ட் ஆன்யூட்டண்ட்டாக உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை யூஸ் பண்ணிக்கலாம். கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் சில்ட்ரன், அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போய் மாமனார் மாமியார் கூட இன்க்ளூட் பண்ணுற அளவுக்கு ஜாயிண்ட் ஆன்யூட்டி போடுற மாதிரி பிளான் தான் வந்திருக்கு. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். எல்லா பிளான்லையும் இருக்க மாதிரி இந்த பிளான்லேயும் சிங்கிள் ப்ரீமியம் இருக்குது, ரெகுலர் ப்ரீமியம் இருக்குது. ரெகுலரில் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அண்ட் ஆனுவலி எல்லாமே இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் இந்த பிளானில் டிஃபர்மெண்ட் பீரியட் இருக்குதுன்னு. இந்த பிளானோட டிஃபர்மெண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 5 வருஷம் கட்டுறீங்கல்ல, கட்டி முடித்த உடனே பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதைத்தான் அவங்க பேயிங் டேர்ம்ஸை தான் டிஃபர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பிளான் செலக்ட் பண்ணி எத்தனை வருஷம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட டிஃபர்மெண்ட் பீரியட். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே உங்களுக்கான ஆன்யூட்டி கொடுக்கப்படும். டிஃபர்மெண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ரீமியத்துக்கு, அதாவது நம்ம லம்பாக கட்டுற ப்ரீமியத்துக்கு பார்த்திங்கன்னா 1 இயரில் ஆரம்பித்து 15 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ 1 இயர் தான் மினிமம். அதே இது நம்ம ரெகுலர் ப்ரீமியத்துக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் 5 இயர்ஸ் கட்டினீங்கன்னா 6th இயர்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமமாக 15 இயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பீரியடுன்னு பார்த்திங்கன்னா 1 to 15 தான் இருக்குது. இந்த பிளானோட ஹைலைட்டே என்னென்னா, நம்ம கெட்ட போகிற ப்ரீமியத்தோட டேர்மை வச்சும் ஆனுவேட்டை வச்சும் இந்த பிளானை மொத்தம் 11 ஆப்ஷனாக பிரிக்கிறாங்க. இவ்வளோ ஒரு ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எந்த பிளானில் இருக்காது. இந்த பிளானோட பெனிஃபிட்டே இந்த ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான். ஆப்ஷன்ஸில் ரொம்ப சிம்பிள் தான், ஒவ்வொன்றா டக்குன்னு பார்த்துடலாம். அதாவது ஒரு சிங்கிள் லைஃப் மட்டும் ரெகுலர் ப்ரீமியம் மந்த்லியோ ஆனுவலோ அப்படி கட்டுற ப்ரீமியத்தை பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் 1 to 7 வச்சுருக்காங்க. அதே இது பே பண்ணுறது யாரோ ஒரு ஜாயிண்ட் ஆன்வெண்ட் கூட வராங்க 2 பேருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷனை 8 to 9 வச்சுருக்காங்க. இது எல்லாமே ரெகுலர் ப்ரீமியம். இல்லை உங்கள் கஸ்டமர் சிங்கிள் பேமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா அந்த சிங்கிள் பேமெண்ட்டுக்கு 2 ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. சிங்கிள் லைஃப் அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 10, சிங்கிள் ப்ரீமியம் ஜாயிண்ட் ஆன்வெண்ட்னா ஆப்ஷன் நம்பர் 11 வச்சுருக்காங்க. வாங்க இப்போ இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துருவோம். ஆப்ஷன் 1 என்னென்னா ரெகுலர் ப்ரீமியம் சிங்கிள் லைஃப்க்கு மட்டும்தான். இதில் என்னென்னா பாலிசி செலுத்தி முடித்து அவங்க ஆன்யூட்டி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு மிஸ்ஆப் நடக்குதுன்னா அவங்களுக்கு கெட்டின பணம் திருப்பி கிடைக்காது. ஒன்லி ஆன்யூட்டி மட்டும்தான் வரும். இதுதான் பிளான் ஆப்ஷன் நம்பர் 1. ஆப்ஷன் 2 அதே தான், ரெகுலர் சிங்கிள் லைஃப். ஆனால் என்னென்னா பாலிசிதாரருக்கு ஏதாவது ஆகும்போது அவங்க கெட்டின ப்ரீமியம் 105% ரிட்டர்ன் வரும். ஸோ ஆப்ஷன் 1க்கும் 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். 1ல் இறந்ததுக்கப்புறம் எதுவும் வராது, இதில் கெட்டின ப்ரீமியம் வரும். ஆனால் ஆன்யூட்டி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1ல் அதிகமாக இருக்கும், ஆப்ஷன் 2ல் கம்மியாக இருக்கும். ஆப்ஷன் 3 பார்த்திங்கன்னா அதே தான், ரெகுலர் சிங்கிள் லைஃப். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா எப்போ அந்த ஆன்யூட்டன்ட் 75 வயசை ரீச் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க சம்மசூர்லேருந்து 50% திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த ஆன்யூட்டி எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்களோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். இது ஒரு பெஸ்ட்டான பிளான். ஏன்னா நீங்கள் ஒரு 75 இயர்ஸில் எனக்கு பாதி பணம் திருப்பி வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். பென்ஷன் வேரி ஆகாது, என்ன வாங்கினீங்களோ அதே பென்ஷன் கவர் ஆகும். மிச்சம் இருக்க 25% அவங்களோட டெத் அப்போ கிடைக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஆப்ஷன் 3 மாதிரி தான். அதில் 75 வயசு வரும்போது 50% கொடுக்குறாங்கல்ல, இதில் அதே தான். 75 வயசு எப்போ வருதோ அப்போ 100% கெட்டின பணத்தையும் கொடுத்துருவாங்க. ஆனால் ஆன்யூட்டி கண்டினியூ ஆகும். எவ்வளோ ஆன்யூட்டி வாங்கிட்டு இருந்தாங்களோ அது அவங்களோட எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த பிளானுக்கும் அதுக்கு இருக்க வித்தியாசம். அடுத்த ஆப்ஷன் நம்பர் 5 பார்த்திங்கன்னா அவங்களோட வயசு 80 வரும்போது 50% கொடுப்பாங்க. நம்ம ஏற்கனவே 75 பார்த்தோம், இப்போ 80, அவ்வளோதான். மற்றபடி ஆன்யூட்டி அதே தான், ஆன்யூட்டி கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். ஆப்ஷன் 6ம் அதே மாதிரி தான். அவங்களுக்கு எப்போ 80 ஏஜ் வருதோ 100% கொடுத்துருவாங்க. ஆனால் பிளான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஆன்யூட்டி வேரி ஆகாது. என்ன ஆன்யூட்டி வாங்கினாங்களோ அதே ஆன்யூட்டி அமௌண்ட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆப்ஷன் நம்பர் 7 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ 75 இயர்ஸ் வருதோ அப்போ அவங்களோட
டோட்டல் அமௌண்ட்லேருந்து 5% ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே 5 ரிலீஸ் பண்ணி 75லேருந்து 95க்குள்ளே அவங்க கட்டின ஃபுல் தொகையும் கைக்கு வந்துடும். ஆன்யூட்டியும் வந்துக்கிட்டு இருக்கும். ஆன்யூட்டியில் எந்த மாறுதலும் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் டைப்னு வச்சுக்கோங்கவே. கட்டின ப்ரீமியமும் ரிட்டர்ன் வந்துடுது, ஆன்யூட்டியும் வந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பக்கா ஆன்யூட்டி பென்ஷன் பிளான். ஆப்ஷன் 1லேருந்து 7 வரைக்கும் ரெகுலர் ப்ரீமியம், சிங்கிள் லைஃப், அதுதான் எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் 8 9 ஒன்றும் இல்லை, ரெகுலர் ப்ரீமியம் தான், ஆனால் ஜாயிண்ட் லைஃபாக வரும். அதுலேயும் ஆப்ஷன் 8 பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் லைஃபாக எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கிடையாது. ஆன்யூட்டி மட்டும் லைஃப் லாங் வாங்கிட்டு இருக்கலாம் 2 பேரோட லைஃபுக்கும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க தவறினாலும் சரி, ஜாயிண்ட் ஆனுவெண்ட் முடிக்கிற வரைக்கும் லைஃப் டைம் வாங்கலாம். அதே இது அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே தான், 2 பேர் ஆன்யூட்டி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தவறினதுக்கப்புறம், 2வது நபர் தவறினதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். புரியுதுல்ல? 8ல் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கிடையாது, 9ல் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், அவ்வளோதான், சிம்பிள். கடைசியாக ஆப்ஷன் 10 11. இது ஒன்றும் இல்லை, சிங்கிள் ப்ரீமியம், ரெகுலர் கிடையாது. நீங்கள் பல்காக கட்டிடலாம். டிஃபர்மெண்ட் பீரியட் 1 இயர்லேருந்து கூட எடுத்துக்கலாம், 15 வருஷம் எடுத்துக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து சிங்கிள் லைஃபு, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இருக்குது. 2வது ஆப்ஷன் நம்பர் 11, அது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் லைஃப், 2 பேர் எடுத்துக்கலாம். இதுலேயுமே ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இருக்குது, லைஃப் லாங் வாங்கலாம் 2 பேரும். முடிஞ்சனே நாமினி யாரோ அவங்களுக்கு 105% ஆஃப் சம் அஷ்யூர்ட் கைக்கு கிடச்சிரும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஆப்ஷன்ஸ் ஒன்றும் ரொம்ப சிக்கல்லாம் கிடையாது, ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான். புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து ஏஜுக்கு வருவோம். ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 20 வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜுக்கு நிறையா கேட்டகரி இருக்குது. அதில் நீங்கள் நம்ம மெனுவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காது. என்ன ஒன்று, மேக்ஸிமம் 80 ஏஜ் மைனர் டிஃபர்மெண்ட் பீரியடுங்கிறப்போ ஒரு 75 வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் வந்து மினிமம் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். 55 இயர்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணி டிஃபர்மெண்ட் பீரியட் வச்சு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 1000 ரூபாலேருந்து கூட இந்த பிளானில் கட்டலாம். அதுதான் விஷயம். நான் சொல்கிறது மந்த்லி. மினிமமே பார்த்தீங்கன்னா 11,000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு 1000 2000 அந்த அளவில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். விஷயம் என்னென்னா ஆன்யூட்டி எவ்வளோ வருது அதை பொறுத்து மாறும். ஸோ இதுதான் இந்த பிளானோட மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டு போடணுங்கிறது. இதே இது வந்து சிங்கிள் ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா 1 லேக்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதும். மேக்ஸிமம் வந்து பேஸ்ட் ஆன் அண்டர் ரைட்டிங், அது அவங்களோட ஐடி பேப்பர்ஸ் அதெல்லாம் வச்சு அந்த அண்டர் ரைட்டிங் வச்சு தான் மேக்ஸிமம் லிமிட்டுன்னு எதுவும் அவங்க சொல்லலை. இட் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர்லி ஆன் அண்டர் ரைட்டிங் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே அப்ளிகபிள். இந்த ஜீவன் தாரா 2 பிளானை எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் பணம் செலுத்துகிறாரு, ஆன்யூட்டி வாங்க போகிறாரு. அந்த ஆன்யூட்டி வந்து குறைஞ்சது மாதம் வந்து 1000 ரூபாயாவது வாங்கணும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்ணி என்ன ஏஜுக்கு எப்படி போட்டாலும் சரி, மினிமம் ஆன்யூட்டி அவங்க வாங்கக்கூடியது 1000 ரூபாய் இருக்கணும். அப்படி தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. மந்த்லி 1000 சொன்ன மாதிரி, குவார்ட்டர்லினா 3000, ஹாஃப்லினா 6000, ஆனுவலினா 12,000. ஸோ குறைஞ்சது மாதம் 1000 ரூபா வாங்குற மாதிரி தான் இந்த ஆன்யூட்டி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயது மதிக்கக்கூடிய நபர் வந்து சிங்கிள் லைஃப்பை எடுத்து மினிமம் ஒரு 50,000 இயர்லி கட்டுறாரு அப்படின்னா அவருக்கு டிஃபர்மெண்ட் பீரியடில் எவ்வளோ பணம் கிடைக்குங்கிறத ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும், நீங்களே பார்த்தீங்கனாலே புரியுது. அவர் வந்து எடுக்கிறாரு, 50,000 கட்டியிருக்காரு, அவருக்கு 5 வருஷத்தில் எவ்வளோ வருது, இதே இது டிஃபர்மெண்ட் பீரியட் 15 போட்டால் எவ்வளோ வருது, எல்லாமே அதிலே தெரியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே ஈஸியாக எல்லாருக்குமே புரிஞ்சிடும். நீங்கள் யார்கிட்டயே ஒருத்தர் நபர்கிட்ட போய் சொல்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். இதுக்கு முன்னாடி சார்ட்டில் ஆப்ஷன் 1 to 7 உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரீஃபாக புரிஞ்சிருக்கும். 8 9 உங்களுக்கே தெரியும், அது ஜாயிண்ட் லைஃப். அப்போ ப்ரைமரியை வந்து 45 ஆகும், இன்னொரு நபரை 40 வயசாகவும் கம்பேர் பண்ணி அதே 50,000 கட்டினாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு இந்த சார்ட்டில் 5 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் 15 வருஷத்துக்கும் ப்ரைமரி ஆனுவெண்ட் இறந்துட்டாலும் 2வது நபர் அதையே இதை வாங்கிக்கிட்டே இருக்கலாம், அவர் இறக்கும் வரைக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 10 and 11 கொடுத்துருக்கோம். 10 and 11 உங்களுக்கு தெரியும், சிங்கிள் ப்ரீமியம், ஜாயிண்ட் லைஃபு. அதில் அவங்களுக்கு எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ ஆன்யூட்டி கிடைக்கிது, எல்லாமே க்ளீன் அந்த சார்ட்டில் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள்கிட்ட இருக்க சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி மற்ற ஏஜுக்கு எவ்வளோ வருது, எவ்வளோ கொடுக்கலாங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான். நல்ல ஆப்ஷன்ஸோட கூடிய ஒரு பிளான். இது எப்படி சொல்லலாம்னா ஒரு பக்கா பிளேட்டர், எல்லாமே அடங்கின ஒரு பிளேட்டராக வச்சுக்கலாம். இதில் சில யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் மெயினாக நம்ம மைண்டில் வச்சுக்கிடுவோம். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கால்குலேஷன்லேயே பார்ப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் 6 வட்டிக்கு நெருக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் டிஃபர்மெண்ட் பீரியடு 15 போட்டாங்கன்னா 20% வட்டி வருது.
இதை கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக வரும். ஏன்னா இது சர்வைவல் கேரண்டியோடு வருது. இது கேரண்டீடு பிளான். நீங்கள் டிஃபர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் என்ன வாங்குறீங்களோ, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட்டில் போனாலும் இது வேரி ஆகாது. சப்போஸ் உங்களோட ஒரு 20 வயசு குழந்தைக்கு எடுக்கிறீங்க, 35 வயசுக்கு அப்புறம் வாங்க போகிறாங்கன்னா, அவங்களோட எண்டு லைஃப் வரைக்கும் அதில் என்ன பிளானில் சொல்லியிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் அப்படியே வரும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் அந்த என்ன ரேட்டில் அவங்க கொடுக்க போகிறாங்களோ அந்த ரேட் எப்போயும் வேரி ஆகாது. இதை ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பெஸ்ட்டான பிளானில் இன்னொரு பெஸ்ட் இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், இப்போ எல்ஐசியோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு லைவாக பாலிசி போய்கிட்டுருக்கு, இல்லை இப்போ தான் 1 இயர்க்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 1 இயர்க்குள்ளே செட்டில்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு ஆப்ஷன் தராங்க. நம்ம அந்த பர்சன்டேஜ் பார்க்குறோம்ல, ஆப்ஷன் 1, 2, 3ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு, அதில் 0.5%லேருந்து 1% வரைக்கும் அதிகமாக கிடைக்கும். யாருக்கெல்லாமோ எல்ஐசியில் ஏற்கனவே பாலிசி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனை கொடுக்குறாங்க. இந்த பிளானோட இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, ஆனுட்டி நீங்கள் டாப்அப் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிது, இல்லை உங்களால் இன்னும் கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும்னா அப்போ நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி தான் ஆனுட்டி கொடுக்க போகிறாங்க. நீங்கள் பேயிங் டேர்ம்ஸ் அப்போயே நீங்கள் நாம்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இது எந்த பிளானில் இல்லாத ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக நான் நினைக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் லிக்விடிட்டி. ஏற்கனவே பிளான்லேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி லிக்விடிட்டி பண்ணிக்கலாம்னு சொல்லி 75 இயர்ஸில் எவ்வளோ வேணும், 8 இயர்ஸில் எவ்வளோ வேணும், அந்த மாதிரி என்ன வேணாலும் சரி நீங்கள் முதல்ல பிளான் பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணாலும் என்கேஷ் பண்ணலாம். அதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸில் இருக்க மாதிரி நம்ம டெட் சம்மர்ஸோட நீங்கள் சிங்கிள் இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு இன்ஸ்டால்மெண்ட்டில் வேணும்னாலும் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஒரு பிளானில் இருக்குது. இது இல்லாமல் மற்ற எல்லா பிளான்லையும் இருக்க மாதிரி லோன் ஃபெசிலிட்டி, சரண்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. சிங்கிள் லைஃபாக இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் ஆனுவிட்டாக இருந்தாலும் சரி, எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். ஸோ நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் யூனிக்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தெரிஞ்சதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.